Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம கைக்குத்தல் அரிசி ப்ரௌன் ரைஸ் அப்படினு சொல்லிட்டு பாக்கெட்ல விப்பாங்க. அந்த அரிசியில செய்யக்கூடிய ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். 200 கிராம் அளவுக்கு கைக்குத்தல் அரிசி எடுத்துர்க்கேன். இந்த கைக்குத்தல் அரிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் தோலை கொஞ்சமா தான் நீக்கி இருப்பாங்கங்க. அதனால எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. குறிப்பா நார்ச்சத்து ஜாஸ்தியா இருக்கு. கேன்சர் வராம தடுக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இதுல இருக்குது. இது டயபெட்டிக்ஸ், டயட்டிக் பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிடலாங்க. வழக்கமா இது கஞ்சி, ஸ்வீட்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்குறோம். 200 கிராம் ப்ரௌன் ரைஸுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம். மிளகு ஜீரகம் ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் 2லேருந்து 3 சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் தான் வறுத்துக்கணும். ரொம்ப போட்டு பொரியரிசி மாதிரி பொரியிற அளவுக்கு வறுக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். ஒரு வாசம் வரணும், அவ்வளோதான். இதை கைவிடாமல் தான் வறுக்கணும், இல்லை அடியில் உள்ள பருப்பெல்லாம் கருத்துடும். கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்துருக்கேன், லோ ஃப்ளேமில் போடலை. குறைஞ்ச தீயில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 7-8 நிமிஷம் கூட வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிட்டு இப்போ இது மிக்சியில் ரவை மாதிரி திரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணிடக்கூடாது. சன்னமான ரவை மாதிரி நம்ம திரிச்சு எடுத்துடலாம். குறக்குறப்பாக திரிச்சு எடுத்தாச்சு. இது மொத்தமாக திரிச்சு வச்சுட்டு நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் கூட சமைச்சிக்கலாங்க. ஒரு 2 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஏன்னா நம்ம வறுத்து தானே பொடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 1/2 கப் மட்டும் எடுத்து நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு ப்ரெஷர் பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். நம்ம திரிக்கையில் கடலைப்பருப்பு சேர்த்தா கூட தாளிக்கையில் சேர்த்துக்கிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடிஷே தேவைப்படாதுங்க. அதனால் காஞ்ச மிளகாய் போட்டு திரிச்சிருந்தா கூட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் இப்பவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்முறுவலாக வதங்க வேண்டாம், பச்சை வாடை போய் வதங்கினா போதும். நம்ம இன்றைக்கி 1/2 கப் அரிசி ரவை எடுத்திருந்தோம் இல்லையா, 1க்கு 3 அளவு தண்ணி தேவைப்படும். 1/2 கப் அரிசி ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல உங்களுக்கு அந்த காய வாடை தெரியும். ஆனால் நமக்கு சமைச்சு முடிச்சாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய வாடை எதுவுமே இருக்காது. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காயப்பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு தீயை மிதமாக வச்சுட்டு நம்ம உடச்ச ரவையை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கட்டியெல்லாம் தட்டாதுங்க. நம்ம கிளறி விட்டுக்கலாம். ப்ரௌன் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் புழுங்கரிசியோட வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம ப்ரெஷர் பேனில் போட்டிருக்கோம். இப்போ மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். விசில் கணக்கில்லைங்க, 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கல இந்த மாதிரி லேசாக ஒரு ஈரப்பதம் தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் குறைஞ்சி தீயில வச்சுக்கோங்க. குறைஞ்சி தீயில வச்சுட்டு இதில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்க போகிறோம். இந்த உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி ரவை உப்புமாவுக்கு தேங்காய் பூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கல கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சு கொடுங்க. அந்த உடைச்ச பருப்போட வாசனை தேங்காய் துருவலோடு சேர்த்து சாப்பிடல ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.